8ஆம் வீட்டுல சனி இருந்தாக்கா உங்களுக்கு நிறைய தொல்லைன்றது கொடுத்திருப்பாரு. ஃபேமிலியில பிரச்சனைன்றது வரலாம், இல்ல தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ன்றது கூட நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இப்போ இந்த 29ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு சில பேருக்கு ஃபாதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ப்ராஃபிட்ஸ் ஹவுஸ் மேல வந்து சனீஸ்வர பகவான் வந்து பார்வை வச்சிருக்காரு. ஸோ ஈஸியா வராது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ். இதுக்குன்னா உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். எஃபர்ட்ஸ்ன்றது ரொம்ப எஃபர்ட்ன்றது போட முடியாமல சனீஸ்வர பகவான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பாரு, அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் கொடுக்க வைப்பாரு. ஹெல்த் இஷ்யூஸ் கூட வந்திருக்கலாம், அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது இப்போ இல்லாம போயிடும். ஹெல்த் வந்து கியூர் ஆகும், நல்லா ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி 17 இருந்து சனீஸ்வர பகவான் உங்களோட 8ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு வராரு. இந்த மார்ச் 29ஆம் தேதி 8ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 9ஆம் வீட்டுக்கு போக போறாரு சனீஸ்வர பகவான். ஸோ 8ஆம் வீட்டுல சனி இருந்தாக்கா உங்களுக்கு நிறைய தொல்லைன்றது கொடுத்திருப்பாரு. அஷ்டம சனி பிரச்சனைன்றதை அனுபவிச்சிருப்பீங்க நீங்க. அப்படி அஷ்டம சனியில இருக்கும்போது சில பேருக்கு வந்து பண வகையில பிரச்சனை வரும். சில பேர் வந்து ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில பிசினஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி பணம் இழந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், அடிபடுறது, இந்த மாதிரி சர்ஜரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். உடல் வகையில வந்து பாதிப்புன்றது அவங்க வந்திருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில பிரச்சனைன்றது வரலாம். முக்கியமா 8ஆம் வீடு டீஃபேமேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ டீஃபேம் யாராச்சும் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களே பிடிக்காதவங்க வந்து உங்களோட பேருக்கு எடுத்து விட்டுடலாம். அப்படியே சில பேர் ஃபேமிலி முன்னாலேயோ உங்கள் சோஷியல் சர்க்கிள்லையோ வந்து டீஃபேமேஷன்ன்றது அனுபவிச்சுட்டு நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ன்றது கூட நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த 29ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு கிரேட் ரிலீஃப்னு சொல்லலாம். எதுக்குன்னா அஷ்டம சனி பாதிப்புன்றது இனிமேல் இருக்காது உங்களுக்கு. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான டிரான்சிட் தான் சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இப்போ 9ல சனீஸ்வர பகவான் வரும்போது என்ன பண்ணி விட்டுடுவாருன்னா கடவுள் நம்பிக்கை குறையும் சில பேருக்கு. எதுக்குன்னா 9ன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் நேச்சர், பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சில பேருக்கு இந்த 2.5 வருஷமா பயங்கரமா தொல்லை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா கடவுள்லாம் ஒண்ணுமே இல்லாட்டி வந்து இந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் தொல்லை கொடுப்பாரு, நேர்மையா இருக்கிறவங்க தான் எதுக்கு கஷ்டப்படுவீங்க கடவுள் இருந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு பிலீஃப் சிஸ்டமை வந்து நீங்க கொஸ்டின் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா 9ஆம் வீடு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பிலீஃப். ஸோ பொதுவாகவே சனி அங்க இருந்தாலும் ராகு அங்க இருந்தாலும் வந்து அவங்க ரிலீஜியஸ் சிஸ்டம்ஸையும் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸையும் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்குள்ளவே ஒரு சில சந்தேகங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து சில பேருக்கு ஃபாதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் நீங்க யங்ஸ்டரா இருக்கீங்க, ஃபாதர் வந்து ஒரு 40+, 50+ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து முட்டி வலி, உங்களுக்கு ஃபுட்ல வந்து ஒரு எரியிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஃபுட்ல வந்து ஒரு ஃபயர் எரியிற மாதிரி ஒரு பர்னிங் சென்சேஷன், இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கான சனீஸ்வர பகவான் வந்து காலில் இருப்பாங்க. இப்போ 9ஆம் வீடுனா உங்க அப்பா வீடு, அப்பா வீட்டுக்கு போக போறாரு சனீஸ்வர பகவான். ஸோ அதனால என்ன பண்ணுவாருன்னா உங்க அப்பாவுக்கு உடல் ரீதியா பிரச்சனை கொடுப்பாரு. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன்ஸ்க்கு, ஜாயின்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ப்ரெஷர்ன்றது உங்க ஃபாதருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்று உங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காம போறது, ஹியரிங் இஷ்யூஸ், இல்லாட்டி வந்து டூத் ரிலேட்டட் இஷ்யூஸ், பல்லு உடையிறது, முட்டி வலி, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படியே இந்த 9ஆம் வீட்டுல சனி இருந்தாக்க என்ன பண்ணுவாருன்னா நம்ம வந்து உங்களுக்கு பக்தி இருந்தாலுமே சரி திருக்கோயில் போனோம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்னன்னா உடனே நடத்த விட மாட்டாரு சனீஸ்வர பகவான். எதுக்குன்னா 9ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்திக்கு சம்மந்தப்பட்ட வீடு, அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு, பிலிகிரமேஜஸ் நமக்கு திருக்கோயில் இதுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ நாம் வந்து ஒரு திருப்பதியோ காசி ராமேஸ்வரம் இந்த இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு சப்போஸ் நெக்ஸ்ட் மந்த் போகலாம்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் சனி என்ன பண்ணுவாருன்னா அது நினச்ச உடனே நடக்க விட மாட்டார். நெக்ஸ்ட் மந்த் போக வேண்டியது அது அப்படியே தள்ளி போயிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் 7
மாசத்துக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 9ல சனி இருந்தாங்க என்ன பண்ணி விடுவாருன்னா நமக்கு ஃபாதர் கூட ரிலேஷன்ன்றதுக்கு எடுத்து விட்டுடுவாரு. சில பேருக்கு ஃபாதர்ல இருந்து பிரியறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில பேருக்கு என்னன்னா ஃபாதர் கூட ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புன்னு. சில பேர் இப்போ உங்களுக்கு அப்பான்னா அன்பு இருந்தாலும் பாசம் இருந்தாலுமே சரி, அப்பாயை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 9ல சனி இருக்கும் போது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான டைம் பீரியட். இல்லாட்டி வடநாட்டுலாம் செட்டில் ஆகணும். இப்போ நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளா உங்களுக்கு ப்ரமோஷன் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபீஷியலா ஒரு ப்ரமோஷனோ டிரான்ஸ்ஃபர் வந்து அஃபீஷியலா இன்னும் அது வரவே இல்லை உங்களுக்கு வெயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத ஒரு கல்ச்சர்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புன்றது அமைச்சு தருவார் சனீஸ்வர பகவான். எதுக்குன்னா சனீஸ்வர பகவான் ஆகட்டும், ராகு ஆகட்டும், அவங்க வந்து வெளிநாட்டு இல்லாட்டி டிஃப்ரெண்ட் கல்ச்சர், வடநாட்டு, ஒரு தூரமா நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு தூரமாக இருக்கிற ஒரு கல்ச்சர்ல வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லலாம். பட் 9ஆம் வீடு பார்த்தீங்கன்னா அது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ். ஸோ அதனால அந்த ஒரு பயணத்துக்கு மட்டும், வெளிநாடு பயணத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணி விடுவார் அவர். பட் இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் எது கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஈஸியா தரமாட்டாரு. ஸோ இங்க என்ன பண்ணுவாருன்னா இப்போ நீங்க உங்களுக்கு வெளிநாட்டுல வந்து உங்க ஒரு யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, ஒரு இது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, சீட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த மந்த் 20ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க போனோம், நடுவுல வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கர தடைகள் கொடுப்பாரு. விசா கடைசி வரைக்கும் வராது. கரெக்டா பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு அங்க ஜாயினிங் வச்சுக்கோங்க, 17ஆம் தேதி 12ஆம் தேதி 11ஆம் தேதி ஒரு 10 நாளுக்கு முன்னால விசா கிடைச்சிடும். ஸோ இங்க சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புன்றது கொடுப்பாரு. பட் 9ஆம் வீட்டுல அவர் இப்போ டிராவல் பண்றதுனால அவர் என்ன பண்ணுவாரு, அதுல வந்து தடைகள் கூட கொடுப்பாரு சனீஸ்வர பகவான். ஸோ இப்போ ஃபார் சப்போஸ் எடுத்துக்கோங்க, 2.5 வருஷம் சனீஸ்வர பகவான் இங்க இருக்க போறாரு. உங்களுக்கு ஜனவரியில இப்போ யூஎஸ் பேஸ் சிஸ்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் ஜனவரியில வந்து ஒரு எகனாமிக் இயர் ஆரம்பிக்கும், ஆகஸ்ட்ல இன்னொரு எகனாமிக் இயர் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஜனவரியில வந்து நீங்க போனோம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டயத்துக்கு விசா கிடைக்காது, ஆகஸ்ட்டுக்கு கிடைச்சிடும். அப்படின்னா ஜனவரியில நீங்க போக வேண்டியது ஒரு 8 மாசம் தள்ளி போச்சுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், வெளிநாட்டு அமைப்பு இருக்கும், அதெல்லாம் தடைகள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 9ஆம் வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ். பட் என்னன்னா இது அனாவசியமான ஜெர்னிஸ், டூர்ஸ், டிராவல்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒர்க் வகையில வந்து தேவையான டிராவல்னா மட்டும் பண்ணுங்க. பட் அனாவசியமான ஜெர்னிஸ், டூர்ஸ், டிராவல்ஸ் கொஞ்சம் அது ஒரு 2.5 இயர்ஸ்க்கு தள்ளி வச்சுக்கிறது பெஸ்ட். அப்படியே மேல் படிப்பு படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு சப்போர்ட்டபுளான டைம் பீரியட் கிடையாது. ஸோ மேல் படிப்புன்னா ஹையர் நாலேஜுக்கு, ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் டைம் பீரியட் கிடையாது. அது வந்து இப்போ நீங்க ஒரு 2.5 இயர்ஸ் வந்து அது டிலே பண்ணி வச்சிங்கன்னா, போஸ்ட்போன் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ எம்பிஏ, எம்சிஏ, ஒரு பிஹெச்டி மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ 9ஆம் வீட்டிலிருந்து சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவாரு, 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. 11ஆம் வீடுன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ். ஓரளவுக்கு ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. ஆனா ப்ராஃபிட்ஸ் ஹவுஸ் மேல வந்து சனீஸ்வர பகவான் வந்து பார்வை வச்சிருக்காரு. ஸோ ஈஸியா வராது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ். எதுக்குன்னா 9ஆம் வீட்டுல வந்து அவர் லக் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. பொதுவாகவே சனீஸ்வர பகவான் எந்த வீட்டுல உட்கார்ந்தா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து நம்மளை பிரிச்சு வைப்பாரு. இப்போ லக் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு இல்லையா. ஸோ இந்த டைம் பீரியட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 0% லக், 100% உழைப்பு பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு நல்லது தானே. எதுக்குன்னா கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே வந்து லாபம்ன்றது அமைஞ்சிருக்காது. இப்போ அட்லீஸ்ட் என்னன்னா லக் இல்லைன்னாலும் ஒரு லாபம்ன்றது அமையுது இல்லையா, உழைப்புக்கு ஏற்ற மாதிரி லாபம். ஸோ இந்த டைம் பீரியட்ல என்னன்னா நீங்க ரொம்ப உழைச்சா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது இருக்கும். பட் அதுல கூட ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த டைம் பீரியட்ல இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும்.
வீடு, எஃபர்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு. இங்க என்ன உங்களுக்கு லக் இல்லைன்னு சொன்னேன், பட் என்னன்னா ஒரு உழைப்பு பண்ணுறது இருக்குதுன்னு சொன்னேன். உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். எஃபர்ட்ஸ்ன்றது ரொம்ப எஃபர்ட் பண்ணுறது போட முடியாமலே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் முதலாளி வந்து நாளைக்கு காலைக்குள்ளே இந்த ஒர்க் முடிச்சுதான் ஆகணும், ஸோ இன்னைக்கு நைட்லேருந்து இங்கே தான் இருந்து லோடு எடுத்து விடுங்க, இன்னைக்கு நைட்டு முழுக்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 4-5 மணி நேரம் ஒர்க் பண்ண பிறகு முதலாளிக்கு தோணும், எதுக்குன்னா இவ்வளோ நாள் சரிடா இவ்வளோ நேரம் ஒரு ஒர்க் பண்ண இல்லையா, ஒரு 4-5 ஹவர்ஸ் கிட்டக்க வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க இல்லையா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, மற்றது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ இங்கே ஹார்ட் ஒர்க் இருக்குது, உங்களுக்கு நைட்டு ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க்கு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து என்னன்னா எஃபர்ட்ன்றது கூட நாளை காலை வரைக்கும் ஒரு 8 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கு கூட குறைஞ்சிருக்காரு இல்லையா. ஸோ சனீஸ்வர பகவான் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பாரு, அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் கொடுக்க வைப்பாரு. பட் என்னன்னா அந்த எஃபர்ட்ன்றது கூட குறைச்சி கொடுப்பாரு. ஸோ இப்போ இந்த 3ஆம் வீட்டு மேலே வந்து பார்வை வச்ச சனீஸ்வர பகவான் வேற என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் இருந்து வந்து பிரித்து வைப்பாரு. ஃபார் சப்போஸ் உங்கள் எங்கர் சிப்ளிங்க தம்பியோ தங்கச்சியோ வந்து வேற ஒரு நாட்டில் வந்து படிக்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு தூரமாக இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் பார்வையால உங்களோட 6ஆம் வீட்டு மேல வந்து பார்வை வைப்பாரு. 6ஆம் வீடுன்னா என்ன, எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. நமக்கு பொதுவாகவே இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு 2023க்கு அப்புறமா எதிரிகள் வளர்ந்துருப்பாங்க, அவங்களை யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ 9க்கு வந்துட்டு 6ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச சனீஸ்வர பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எதிரிகள்ன்றவங்களே இல்லாம செய்யறாரு. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா 9ல வந்த சனி வந்து தன்னோட பார்வையால உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா 3ல சனி இருக்கும்போது 6ல சனி இருக்கும்போது 11ல சனி இருக்கும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு சனீஸ்வர பகவான்னா பார்வை வச்சுட்டு இருக்காரு இந்த ஹவுசஸ் மேல. ஸோ இப்போ இந்த 6ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த அஷ்டம சனிலாம் உங்களுக்கு யார் யார் வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ, யார் யார் வந்து உங்களை பற்றி தப்பா சொல்லிட்டு தவறான விஷயங்கள் எல்லாம் உங்களை பற்றி தவறான செய்திகள் எல்லாம் பரவ விட்டுட்டு இருக்காங்களோ, உங்க பேருக்கு எடுத்து விட்டாங்களோ, அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல சனீஸ்வர பகவான் ஆப்பு வைப்பாரு. அவங்களுக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்க வந்து விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு தொல்லை கொடுக்குற அளவுக்கு டைம் அவங்களுக்கு இருக்காது. எதிரிகள் மேல வெற்றின்றது தெரியுது இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 9ஆம் வீட்டிலிருந்து வந்து 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிற சனீஸ்வர பகவான் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது எல்லாமே செய்வாரு. 8ல சனி இருக்கும்போது சில பேருக்கு முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், சில பேருக்கு மேஜர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் கூட வந்திருக்கலாம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது இப்போ இல்லாம போயிடும். ஹெல்த் வந்து கியூர் ஆகும், நல்லா ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படியே 8ல சனி இருக்கும்போது கடன் பிரச்சனை, நமக்கு பண வகையில பிரச்சனை, அதனால மற்றவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஆனா இப்போ 6ஆம் வீட்டு மேல பார்வை வச்சு சனீஸ்வர பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கடன் அடைச்சிட்டு இருக்காரு. ஸோ வாங்கின கடன் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான டைம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது ஒரு பிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்லாம் தடைகள் வந்துட்டு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நீங்க விநாயகர் முன்னால விளக்கேற்றி வச்சுட்டு வந்து சங்கடஹர கணேச ஸ்தோத்திரம் படிச்சா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் அமைவான்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல